ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே கரெக்டாக சொல்லணும்னா ரயில்வே ஜங்ஷனுக்கு பக்கத்தில் நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான ஒரு லோ பட்ஜெட் ஹவுஸை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஸ்டோக்கில் போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஜங்ஷனில் இருந்து மாலப்பட்டி போகிற லைனில் சர்வேர் நகருக்கு பக்கத்துலேயே முன்னாடியே வந்துடுங்க. அந்த ஏரியாவில் வந்து இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1100 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1000 சதுரடி பில்டப் ஏரியாவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க ஒரு மாடர்ன் 2BHK ஹவுஸை பற்றி தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடு முழுக்க வாஸ்து முறைப்படி கிழக்கு பார்த்து பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோஷியபிள் தான், ஃபிக்ஸடு வந்து கிடையாது. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே நியர்பையாக அந்த வீடு வந்து கிடச்சிருங்க. நம்ம அந்த பசுமை நகர்லேருந்து ஆர்கே நகர் வழியாக வந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நம்ம இந்த வீட்டுக்கே வந்துடலாம். அது மட்டும் இல்லாமல் கிழக்கு பார்த்து வீடு வேணும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து ஜாதக அடிப்படையில் பார்ப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு பெஸ்ட்டான வீடுன்னே சொல்லுவேன். இந்த வீடு ரோட்டில் இருந்து கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2வது ஃப்ளாட்டாக வந்து நமக்கு கிடைக்குது. இதோட ரோடு ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 23 அடி ரோடு ஃபேஸிங். இதுதான் நம்ம வந்து வீட்டுக்கு வரக்கூடிய என்ட்ரன்ஸ் ரோடு. அந்த தார் ரோட்லேருந்து கரெக்டாக 2வது ஃப்ளாட்டாக நமக்கு கிடச்சிருக்கு. வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் செப்டிக் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட ஃப்ரண்ட்லேயே கிடச்சிருது. இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்கு. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கிட்டு சதுரடியோட மதிப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1500 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கும்போது 2100 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து நம்ம மார்க்கெட்டிங் ரேட்டில் தான் சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போய் வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டல் கேட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து CNC கட் கொடுத்து மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 17க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டுக்கு வெளியில் சேஃப்டி பர்பஸுக்காக மெட்டல் கேட்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் சன்லைட்டு உள்ளே வர்றதுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸான விண்டோஸும் EB ப்ரொவிஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் கிடச்சிருக்கு. போர்வெல் வந்து 550 அடியில் போட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டுக்கு கீழே கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறதுக்கு தகுந்த மினிக்க ஃபெசிலிட்டியோடு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தகுந்த மினிக்க ப்ரொவிஷனோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ராஜநிலைக்கு வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வால் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக நீட்டாக அமைஞ்சிருக்கு. ஒரு மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து சூப்பராகவே வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட ராஜநிலை 5க்கு 7ங்கிற சைஸில் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக பர்மா தேக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஸ்டெப்ஸு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்டை யூஸ் பண்ணி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் இது தான். இந்த மெயின் டோர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பர்மா தேக்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. மற்ற விண்டோஸ் எல்லாமே வந்து நமக்கு குமுளில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 21க்கு 11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ் டெஃபினிஷன் வெர்டிக்கல் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பூ டிசைனில் ஃபால் சீலிங் ஒர்க் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் வென்டிலேஷனுக்கு தகுந்த மாரிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. நமக்கு இப்போ என்ன வெளிச்சம் கிடைக்குதோ அதே வெளிச்சம் வந்து எப்பயுமே நமக்கு வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் நமக்கு டிவி ஷோகேஸும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியில் கபோர்டு ஒர்க் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராகவே கிடச்சிருங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான். இந்த கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து 10க்கு 11 அப்படிங்கிற சைஸில் வீட்டோட ஈஸ்ட் அண்டு சவுத்து கார்னரில் அதாவது அக்னி மூலையில் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி சூப்பராகவே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சன் வாலில் லாஃப்ட்டு கொடுத்து அதுக்கு கீழே வந்து செல்ஃப்ஸு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம்.
அதே போல் இந்த கிச்சன் ஏரியாவில் ஆரோ வாட்டர் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எக்ஸாக்டர் ஃபேன் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜு வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பக்காவாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நமக்கு கட்டியிருக்காங்க. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மீனிக்க சவுத் சைடு வந்து 4x3 அப்படிங்கிற சைஸில் ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 2 பெட்ரூமும் பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் வந்து 16x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இந்த பெட்ரூமில் ஏசி ப்ரொவிஷன் அண்டு யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோட நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரூம்ஸோட நூக் அண்ட் கார்னருமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமருக்கு எப்படி கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. அடுத்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதோட சைஸ் வந்து 5x5 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே கிடச்சிருது. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவரு, ஹெல்த் ஃபர்ஸ்ட்டு, ஹீட்டர் பாயிண்ட்டு, டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ் டோர் தான். இந்த என்ட்ரன்ஸ் டோருமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக வாங்குகிற மினிக்க வாங்காமல் பிராண்டட் ஐட்டமாக யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட 2 பெட்ரூமே லிவிங் ஹால்லேருந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு இது மாஸ்டர் பெட்ரூமாகவும் இன்னொரு பெட்ரூம் வந்து 10x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் பாத்ரூமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டோரேஜ் ரூம் வந்து செப்பரேட்டாகவே கொடுத்துருக்காங்க. தேவையான திங்ஸ் வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னாலும் கூட நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு வந்து நமக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லேயும் வந்து ஏசி ப்ரொவிஷனும் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணும்போது 90% வரைக்கும் லோன் எலிஜிபிள் வந்து நம்ம பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிபில் ஸ்கோர் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுமானது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 5x5 அப்படிங்கிற சைஸில் நமக்கு இந்தியன் டைப் மெத்தடில் நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க் வந்து நான் எதுவுமே பண்ணலை. கபோர்டு ஒர்க் மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1.5 லட்சம் தான் செலவாகும். பண்ணிட்டா தங்கங்க சூப்பராக வந்து வீடு வந்து ரெடி ஆயிரும். அந்தளவுக்கு வந்து வீடும் சரி இடமும் சரி ஒரு மெயினான இடத்துக்கு பக்கத்தில் தான் நமக்கு வந்து வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை பற்றி விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நம்மளுடைய சேனல் கால் பண்ணுங்கள். நாங்களே உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் வந்து காட்டுறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 16 பில்லர் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தான், எதுவுமே கட் போஸ்ட்டு கிடையாது. அடுத்ததாக இப்போ நம்ம மாடிக்கு போய் அதோட சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குது, வாட்டர் சோர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து கூலிங் சீட்டு தான் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. தட்டோடு வந்து நார்மல் தட்டோடு போடாமல் கூலிங் தட்டோடு போட்டிருக்கிறதுனால நமக்கு வந்து ஹீட்டு டைமில் கூட, அதாவது ஏப்ரல், மே, ஜூன் இந்த டயத்தில் வந்து ஹீட்டு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ கூட வந்து நமக்கு அந்தளவு ஹீட்டு இருக்காது, கூலிங்காக தான் இருக்கும். மாடியில் ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் வாட்டர் டேங்க்குமே நமக்கு வச்சு கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு கன்னி மூலையை ஒரு 2 அடிக்கு ஹைட்டு வந்து ஏற்றியே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடிஷ்னலாக நம்ம துணிக்காய போகிறதுக்கு தகுந்த மினிக்க 2 கிளாம்புமே வந்து நமக்கு போட்டு கொடுத்துட்றாங்க. இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் அமைஞ்ச வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.